வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் சூப்பரான டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதென்ன சூப்பர் டேஸ்ட்டுன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்க வேணாம், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸு, பிகினர்ஸு எல்லோரும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெறும் வானலியில் வரமிளகா, முந்திரி பருப்பு, ஒரு 10 கவுண்ட்ஸ் முந்திரி பருப்பு, ஒரு 6-7 மிளகா, நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சைடில் போடுறேன், அதை பார்த்துக்குறேங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அவ்வளவுதான். இதில் வந்து நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ்யூ பார்க்கும்போதே தெரியும். இன்க்ரீடியன்ஸில் கேஷ்யூ வந்து நான்வெஜ்ஜில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த கூட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். அது வந்து இந்த கசகசா சேர்க்குறத விட முந்திரி பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கனில் பயங்கரமான ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கிடைக்க போகுது. அவ்வளோதான், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. நீங்கள் சில்வர் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே தீ கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் அது வந்து ஹீட் ஆகிடும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் எடுத்து மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம அடுத்து வேறு ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, அதுக்கப்புறம் கிராம்பு, 2-3 ஏலக்காய், அவ்வளோதான். இதுதான் இந்த ஃப்ளேவர் கொடுக்க போகுது. பிகினர்ஸ்க்கெலாம் வந்து யோசிப்பீங்க, நம்ம வந்து எண்ணெயில் இப்போ கடுகு போட்டோம்னா வெடிக்குது, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ பட்டையெல்லாம் சோம்புலாம் போடும்போது அது எப்படி நம்ம வந்து ஓகே அடுத்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். வாசம் லைட்டாக வரும். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். ஸோ வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த இலையும் சரி, பட்டையும் சரி, சோம்பும் அது மாதிரி தான் கலர் சேஞ்ச் ஆகும், வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகும். கடுகு மட்டும்தான் படப்படான்னு வெடித்தோன்னா நம்ம வெங்காயத்தை போடுறோம். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டியாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுட்டு போடுறோம். நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவு நல்லா நிறையா சேர்த்தோமோ அந்த அளவுக்கு அந்த கிரேவி ஆனாலும் சரி, குழம்பானாலும் சரி, அந்த வறுக்கிறதுக்கு கூட நம்ம வெங்காயம் இந்த மாதிரி போடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் நம்ம சேர்த்த அந்த வருத்தம்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம்ல, அதை வந்து பொடி பண்ணியாச்சு. அது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து இப்போ அடிச்சிருக்கேன். தயிர் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து தக்காளி சேர்ப்போம், லெமன் சிலர் புளிப்புக்கு சேர்ப்போம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் சிக்கன். ஓகே, வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாடை போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பச்சை வாடை, சிவப்பு வாடை அப்படின்னு சிலர் வந்து யோசிப்பாங்க. அந்த பிகினர்ஸ் வந்து பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் வந்து அந்த டேஸ்ட்டை மாற்றுறது என்ன அப்படின்னா, பச்சை வாடை போகிறது அப்படின்னா இப்போ தட்டுனோன்னா ஒரு வாசம் அப்படியே மூக்கில் நெடியிற மாதிரி இருக்கும், அதுதான் பச்சை வாடை. கொஞ்சம் எண்ணெயில் போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பிரியாணி வாசம் சொல்லுவோம் இல்லையா, நான்வெஜ் ஸ்மெல்லு, அது கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்துருச்சுனாலே அந்த பச்சை வாடை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி எடுத்திருக்கோம். தக்காளி வந்து புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதோட பழைய காலத்து முன்னாடி வந்த தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி ஒரிஜினலாக இருக்கும். அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே மேஷ் ஆகிடும். நம்ம வந்து இதில் போட்டோம்னா ரசத்துலாம் கையை விட்டே கரைச்சிருவோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, மிக்சியில் அடித்து ஊற்றி தான் ரசம் வைக்க முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டு அதை கொஞ்சம் வதக்கணும். அது ஈஸியாக வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இப்படி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த கல்லுப்பு போட்டதுக்கு அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி மேஷ் ஆகிற மாதிரி அப்படியே நல்லா கரைஞ்ச மாதிரி ஆகிடும், அவ்வளோதான். அது வந்து ஆன பிறகு நீங்கள் மற்றதை சேர்க்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். பொருள்கள்லாம் எல்லோரும் போடுவாங்க, பட் அந்த எப்போ சேர்க்குறோம், என்ன மாதிரி வதக்குறோம், அந்த மாதிரி ஒரு இதில் தான் வித்தியாசப்படுறது. இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மசாலா பொருட்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தாளிக்கிறதுக்கு நிறையா சேர்த்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது ஒரு நிமிஷம் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதில் போட்டிருக்கோம்.
இந்த மாதிரி நான்வெஜ்னாலும் சரி, ஃப்ரைனாலும் சரி, கிரேவி வந்து வெஜிடபிள் கிரேவி செஞ்சிங்கனாலும் சரி, இந்த மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த எல்லாத்தையுமே ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் 1 நிமிஷம்னு ஒவ்வொன்றும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் to 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அந்த எண்ணெயிலையும் அந்த தக்காளி வெங்காயத்து கூடயும் அதை அப்படியே வதங்குற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே எல்லா பொருளும் இப்போ வெங்காயத்தை போட்டோம்னா அடுத்து தக்காளியை போட்டு உப்பை போட்டு அப்படி லைட்டாக ஒரு கிண்டிட்டு திருப்பி சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டு டக்குன்னு அரைச்சதை ஊற்றி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா வெந்துடும். அதுவும் கிரேவி தான், அதுவும் குழம்பு தான், அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் அந்த ரிச்னஸ், அந்த சூப்பர் டேஸ்ட் எங்கள் அம்மா பண்ண மாதிரி இல்லை, அவங்க கைப்பக்கம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் புகழ் வாங்குறாங்க பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து இந்த சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், சின்ன அந்த டிப்ஸு தான். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சமையலில் வந்து நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து இதை கொஞ்சம் நல்லா இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸும் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயிலேயே அந்த வந்து கொஞ்சம் சிக்கனை 2 நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா அடி பிடிச்சிரும், அதனால லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். அதாவது எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் மூடி வச்சு அதுவே தண்ணி விட்டு கொஞ்சம் இது பண்ண பிறகு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். அது எண்ணெய் நல்லா மிதந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாதி இது வந்து சிக்கன் வெந்திருக்கும். அந்த எண்ணெயிலேயே 50% வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிருக்கோம். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதிலையே திருப்பி வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே பார்க்கும்போதே வந்து ஒரு சூடாக சாதம், நல்ல மல்லி மிளகு போட்ட ரசம் வச்சுட்டு இதை வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சாதமே பத்தாது. அந்தளவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி டேஸ்ட்டு அது சிலது சமைக்கும் போதே அந்த பார்க்கும் போதே தெரியுங்க. அந்த டிஷ்ஷை பார்க்கும் போதே வந்து இது நல்ல டேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்களேன், அந்த கொதிக்கிறது எண்ணெய் விட்டு அப்படி கொதிக்கிறது பாருங்க, பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இது வந்து லெவல் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்ட்டு. இப்படியே இதை வந்து எடுத்து வச்சு நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கடைசியாக இப்படி இந்த இது எண்ணெயிலேயே வெந்துருச்சு, இதுவரையும் நம்ம தண்ணி ரொம்பலாம் சேர்க்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக அந்த மிக்ஸி அடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் கீழே விட்டுறாமல் அதையும் வந்து யூஸ் பண்ணி அதை லைட்டாக கழுவிட்டு அதை ஊற்றணும் அப்படின்னா போதும். இதை வந்து திருப்பி வந்து மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியதான். திருப்பி கொதித்து திருப்பி அது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதுதான் ஒவ்வொரு சமையல்லையுமே பார்த்தீங்கன்னா, சாம்பார் வச்சா புளி போட்டோன்னு நல்லா கொதிக்க விடணுங்க. புளியை கரைச்சி ஊற்றினோன்னா அப்படியே இறக்கி ஒரு கொதி வந்தோன்னே அமர்த்தி வச்சிடக்கூடாது. எல்லாத்துலேயுமே அந்த வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரியும் போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள்லாம் நல்லா சாந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, கரெக்டான ஸ்டேஜ் அப்படிங்கிறது. கேசரினாலும் சரி, பொங்கல், இந்த மாதிரி இதை பாருங்களேன், எண்ணெய் மேலே தெளிவாக நிற்கிது பாருங்க, கொதிச்சு வெந்துருச்சு, எண்ணெய் தெளிவாக நிற்கிது. ஓகே, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு நல்ல ஃப்ளேவர் உள்ள ஒரு கிரேவி ரெடி. லைட்டாக ஃபைனல் டச் என்ன அப்படின்னா இந்த கஸ்தூரி மேத்தி, இந்த வெந்தய இலைன்னு சொல்லுவோம்ல, வெந்தயக்கீரை, அதை காய வச்சு கடையிலே ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பேக்கெட் ஒன்று வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிறோங்க. அது வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு இந்த இதுக்கெலாம் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அது பொடி இலையாக தான் காஞ்ச மாதிரி இருக்கும். அதை எடுத்து திருப்பி உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே நசுக்கி விட்டுட்டு திருப்பி அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. ஓகே, இது பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த எண்ணம் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.